நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கானா இசை பாடகர், இசைவாணி, தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்கழியில் மக்கள் இசை கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு பா ரஞ்சித் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி அரங்கம் மேடையில் பாடிய ஒரு பாடல் ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு. அந்த பாடல் இப்போ திடீரென்று சமூக ஊடகங்களில் ட்ரெண்டு செய்யப்படுகிறது. அந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி ஒரு சில குறிப்பிட்ட குரூப்பை சார்ந்தவர்கள் அவங்கள ரொம்ப அப்யூசிவாக கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி மிரட்டல் விட்டு ஆபாசமாக அருவருப்பாக அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு சினிமா துறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், அதை தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அப்பைக்கப்ப தன்னுடைய குரல் மூலமாக ஆதரவையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபர். அவருக்கு அதுவும் குறிப்பாக ஒரு பெண் கலைஞர், கானா உலகத்தில் ஆட்களே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு நபராக வந்தவங்க. அவங்களுக்கு இப்படி திடீரென்று மிக கொடூரமான தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க தரப்பிலிருந்து புகாரும் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் வசைகளும் விழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பிரச்சனையை? அந்த பாடல் பாடப்பட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. அது யூடியூப்பில் வலையேற்றப்பட்டு அதுவும் சில வருடங்களை கடந்து விட்டது. இப்போ ஐயப்பன் சீசனுங்கிறதுனால அந்த பாடலை இப்போது எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு இயேசுநாதரை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க, அல்லது கழுத்தில் சிறுவை அணிஞ்சிருந்தாங்க என்பது போன்ற இன்னொரு வீடியோவை மேட்ச் பண்ணி, அப்போ எங்கள் மதத்தை மட்டும் நீங்கள் இதாக தரக்குறைவாக பேசுவீங்களா, அப்போ நாங்கள் இந்துக்களுடைய உணர்வு புண்படுது அப்படின்னு வழக்கமாக சொல்லுவோம். இந்த இந்துக்கள் உணர்வு புண்படுது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கனாலே அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். பக்தர்கள்ட்ட இருந்து வருகிறதா, பக்தர்களை பயன்படுத்தி கொண்டு பாலிடிக்ஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து வருகிறதா அப்படின்னு ஒரு 2 கேள்வி இருக்கிறது. அப்போ மனம் புண்படுகிறதுன்னு சொல்லிட்டாலே அது பக்தர்கள்ட்ட இருந்து வராது. பக்தர்கள் என்ன நினைப்பான், நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயப்பன் பற்றி அந்த பாட்டு முழுக்க பக்தி சார்ந்த பாடலே கிடையாது, பக்தியை விமர்சிக்கிற பாட்டே கிடையாது. அந்த பல்லவி மட்டும்தான், ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்ன பண்ணால், என்னைய பெண்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்னு கேட்குற ஒரு குரலை வைத்துக்கொண்டு, பல்லவியை வைத்துக்கொண்டு, மிச்சது பூரா நான் நினச்ச ட்ரெஸ்ஸு போடுவேன் உனக்கு என்னப்பா, நான் நினச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சிங்கிளாக இருப்பேன் அது உனக்கு என்னப்பா, அப்படி தான் அந்த வரியினுடைய தொடர்ச்சி போகும். அது ஐயப்பாட்ட கேட்கல, ஐயப்பாட்ட அது என்னென்னா, பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை வேணும், அவங்க விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை வேணும், அவங்க நினைக்கிற ட்ரெஸ் அவங்க என்ன சாப்பிடணும், இதெல்லாம் பெண்களை நீங்கள் அடக்குமுறை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணுரிமை பாடல் அது. அந்த பாடலுக்குள்ள ஐயப்ப பக்தர்களை குறிவைத்து தாக்குகிற எதுவுமே கிடையாது. அது ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஐயம் சாரி ஐயப்பா தான். ஐயப்பனை ஐயப்பான்லாம் கேட்கல. அது ஐயப்பனை கடுமையாக தாக்குற பாட்டு கிடையாது. ஐயம் சாரி ஐயப்பா, நாங்களும் சாமி கும்பிடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா, நாங்கள் அந்த கோவிலுக்கு வரக்கூடாதா, கண்ணும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்பா அப்படிங்கிற கோஷம் நம்ம கேட்டிருப்போம். அதுக்கு அந்த கோஷத்துக்கு என்ன காரணம்னா, அது ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருந்ததுனால ஆண்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்படின்பதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த புலிப்பால் கதையெல்லாம் வந்ததெல்லாம் என்னென்னா, அது வனப்பகுதி சார்ந்த வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதையெல்லாம் வந்துச்சு. அப்போ பெண்களை அழைத்து செல்வதில் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது ஒன்று. அப்புறம் பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறது ஒரு காரணம். இதுதான் காரணமே தவிர அது இந்த பக்தி சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை அல்ல. அவங்க இது அவங்க சாமியை கும்பிட்டுட்டு கடவுள் பார்த்துக்குறாப்பா எல்லாத்தையும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இதை வச்சு எவன் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறானா, இந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு கோடு பிரிக்கணும். பிரிச்சாதான் அந்த வாக்கு வங்கி வரோம் நமக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு, அரசியல் கணக்கு போட்டு பக்தர்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆட்கள், பிஜேபி ஆட்கள், ஆர்எஸ்எஸ் ஆட்களை வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து வீடியோ போடுறது, அவங்களுக்கு எதிராக ஃபோன் மிரட்டல் பண்ணுறது. இந்த ஃபோன் மிரட்டல் பண்ணுறதெல்லாம் அவங்க பழைய ஸ்டைல், அவங்க இன்னும் அதை மாற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த உத்தி ஏன்னா பெரியார்தாசன் இந்த மாதிரியான ஒரு டைம் இஸ்லாத்துக்கு மாறிட்டார் அப்படின்னோடனே ஏகப்பட்ட சங்கிகள் மெக்காவிலே மதமாற்றம், சென்னையிலே அடக்கம், அவரை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு கொலை மிரட்டல், சென்னையிலே சவ அடக்கம், மெக்காவிலே மதமாற்றம் நாட்டுக்கு போஸ்ட் ஒட்டிட்டு அவரை பயங்கரமாக மிரட்டாங்க. அவர் இறங்கினோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிறப்பான உத்தி அவர் கையாண்டார். அவர் என்ன பண்ணார், வீட்டில் மிக்சி இருக்கு இல்லையா, அது இவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த மிக்சியை ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபோன் அதுக்கிட்ட வச்சுருவாங்க. சத்தம் கேட்கான். ரொம்ப என் காது போயிடுச்சு. அதை அதனால் இசைவாணிக்கு கூட நான் அதை வேண்டுகோளாக வைக்கிறேன். தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்கன்னா, யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வீட்டு மிக்சியை தயவு செஞ்சு ஆன் பண்ணி விட்டுருங்க, அந்த கரைச்சல் சத்தத்தில் அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஆனால் இவங்க ஒரு மோசமான உத்தியை பின்பற்றுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா,
வழிபாடு என்பது எப்படி ஒருத்தருடைய தனிப்பட்ட சொந்தம். நான் என்ன கேட்குறேன், இப்போ திராவிட இயக்கமோ பெரியார் இயக்கமோ கடவுள் மறுப்பை வந்து தங்கள் சித்தாந்தத்தில் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கமோ விமர்சித்ததுனால கடவுள் இல்லாமல் போயிட்டாரா? கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா? கடவுள் நம்பிக்கை அப்படியே தான் இருக்கு. இது ஒரு குரூப்பு, இது வந்து சிந்திக்கிறவர்களுக்கான அல்லது தீவிரமான வந்து சமூக விஷயங்களுக்கான ஆட்களுடைய குரல். அது இதுக்கும் பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எங்கேயாவது போய் வழிமறிச்சு எங்கேயாவது போய் ஜாமி கும்பிடாதன்னு யாராவது தடுத்துருக்குறாங்களா? எங்கேயாவது? அது எதுவுமே கிடையாது. அப்புறம் இது இங்கே மட்டும்தான் நடக்குது. நீங்கள் போய் பள்ளிவாசல் முன்னாடி போய் இந்த மாதிரி பேசிடுவீங்களா? அவங்கள பற்றி பேசிடுவீங்களா? அந்த இயேசுநாதரை பற்றி இப்படி பேசிடுவீங்களா அப்படிலாம் கேட்குறேன். யாரும் இது ஒரு அபத்தமானது. உண்மை என்னன்னா அந்தந்த மதம் சார்ந்த ஒரு உள்கலகம் எல்லா இடத்துலையுமே நடக்குது. கலிலியோ வந்து உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொன்னது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கு இல்லையா? தீய வச்சு கொளுத்துனது வந்து பின்னாடி போப்பாண்ட ஒரு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? வரலாற்று பிழை அது. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து பைபிளை முதன்மைப்படுத்தி சொன்னாலோ இல்லை எதை வச்சு முதன்மைப்படுத்தி சொன்னாலோ அதுக்கான எதிர்கருத்து எல்லா இடத்துலையுமே வருது. அவங்களே பின்னாடி வந்து வருந்தக்கூடிய நிலை தான் அதில் வருது. ஏன்னா அறிவியல் தான் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது எப்பொழுதுமே. அது மட்டும் கிடையாது. ரொம்ப பேர் சொல்கிறான் இஸ்லாமிய சமயத்தெல்லாம் விமர்சிக்க முடியாது யாரும், அப்படி ஒரு கற்பனையாக அவனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அது உண்மையே கிடையாது. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. யாரால? வெளியில் இருக்கிறவனால கிடையாது, அங்கே இருக்கிறவனே விமர்சிக்கிறான். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமி வந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போன இடத்துல ஒரு குழந்தை வந்து உயிர் போயிருச்சு, அந்த குழந்தையை கொன்ற குற்றம், அது ஊட்டின பால் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால அந்த குழந்தையை கொன்ற குற்றத்திற்காக வேண்டிய அந்த அம்மாவுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிவிட்டேன் அங்கே இருக்க கோர்ட்டில். மிக கடுமையாக அதை எதிர்த்தது பூரா பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆன்மீகத்தில் தீவிரமாக செயல்பாட்டாளர்கள் பூரா எதிர்த்தாங்க. அந்த அரசாங்கம் அதை கேட்கல, அது வேற விஷயம். அரசாங்கம் எல்லா இடத்துலையுமே செவுட்டு அரசாங்கம் தான் இருக்கும் அதிகமாக, அவங்க கேட்கல. ஆனால் கடுமையாக எதிர்த்தான். நான் இன்னும் சொல்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்காக சொல்கிறேன். ஒசாமான்னு ஒரு ஈரானிய படம் இருக்கு. இந்த பல பெண்களை திருமணம் செய்யக்கூடிய இளம் பெண்களை வயதானவன் திருமணம் செய்யக்கூடியது மார்க்கத்தின் பெயரால் எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கான். எடுத்தவன் இஸ்லாமிய. அந்த படத்தை வெளியிட்டது ஈரானில். இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை கடுமையான விஷயங்களை வந்து அங்கே வந்து அந்த படத்தில் காட்டியிருக்கான், ஒசாமாங்கிற படத்தில். அப்போ விமர்சனம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கான், திரையரங்கம் திறக்கிறான். பல நவீன வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் வந்து உலகம் முழுக்க அந்த மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்து மதம் புண்பற்றுச்செல்லாம் பேசுகிறாங்கல்ல, பிராமணர்கள் கடல் கடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அமெரிக்காவில் பூரா இருக்கான், பாப்பா பூரா பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கனடாவில் பூரா இருக்கான். இவன் பிராமணர்கள் கடல் கடக்கக்கூடாதுங்கிறத மட்டும் இவங்க பின்பற்றி இருந்தான்னா அவன்லாம் அவனுடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், உச்சி குடிமையை வந்து அவன் அறுத்து போட்டுட்டு அவன் தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு போயிட்டான். இப்போ கமலா ஹாரிஸ் எங்கள் சொந்தக்காரங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, மாட்டுக்கறி திங்கிறவனோட தான் நாங்கள் வந்து அவங்க சம்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அங்கேனா அதை எதிர்க்க மாட்டான். இங்கே வந்து ஆச்சாரம் அங்கே பூச்சாரம்னு இங்கே நம்மகிட்ட வந்து காதில் பூச்சுத்துவான். அப்போ உலகம் முழுக்க எல்லாமே அவரவர் மதங்களில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களுக்கு, பெண்ணடிமைத்தனங்களுக்கு, எல்லா பின்னடைகளுக்கு எதிரான குரல்கள் வந்து சில இடங்களில் வலிமையாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். இப்போ இவன் என்ன சொல்லுவான், இந்து மதத்தை மட்டும்தான் நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறான். அடே எங்கே நோய் அதிகமாக இருக்கா இங்கே பேசுகிறான், யார் பெரும்பான்மையாக இருக்கானோ அந்த பிரச்சனை தான் நம்ம பேசுவான். இதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்து மதத்தினுடைய சனாதன அந்த கோட்பாடுகள் தர்மம் அப்படி இப்படி நீங்க பேசிட்டுறான்ல, அதை பூரா அப்படியே நிலைநிறுத்தி இருந்தோம்னா பெண்களை தூக்கி கொண்டு போய் இப்போ என்ன செஞ்சிருப்பான், கணவன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறங்கிற பேர்ல தீர கொண்டே போட்டுருவான். இதைத்தான் ரொம்ப பேர் புனிதமான சனாதன தர்மம் அப்படி சொல்லிக்கிட்டே திடுறான். அப்போ எல்லாமே என்னன்னா ஏற்கனவே நடந்த அட்டூழியங்களை, பெண்களை வந்து கோவிலில் பணி செய்யக்கூடிய பெண்களை தேவனுக்கு அடியார்கள் அப்படின்னு அவங்க கோவில் பணி செய்யக்கூடிய பெண்கள், அவங்களை இவங்க என்ன பண்ணிட்டான், அந்த பூசாரியாக இருக்கிறவன், அர்ச்சகராக இருக்கிறவன், இவங்க எல்லாம் வந்து பாலியல் ரீதியாக அந்த பெண்களை பயன்படுத்திக்கிட்டான். அவனுக்கு கடவுள் பயம் தான் செய்ய மாட்டான். பெரியாட்ட கூட கேட்குறாங்க, இது எதுக்கு வந்து ஒரு சிலர் மட்டும்தான் நாத்திகம் பேசுகிறான், கடவுள் மறுப்பு பேசுகிறான், எதுக்கு ஒரு இயக்கம், உங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவே கிடையாது, எதுக்கு இந்த இயக்கம் அப்படின்னு ஒரு முறை ஒருத்தர் கேட்குறாரு. அது பெரியார் சொல்கிறாரு, கடவுளை நம்புறவன் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லாமே செய்யக்கூடாதுல்ல. இது எல்லாரும் செய்கிறானா செய்யலையான்னு கேட்குறாரு. பெரும்பான்மையாக செய்கிறான்ல. இப்போ அவன் அத்தனை பேருமே கடவுள் மறுப்பாளர் தான். கருப்பு சட்டை போட்டவன் தான் கடவுள் மறுப்பாளர்னு கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கான். அது கிடையாது. நீங்கள் கடவுள் பேரை சொல்லி எவன்லாம் சீட்டிங் பண்ணுறானா, நான் என்ன கேட்குறேன், திராவிடர் கழகத்தை விடவும் அதிகமான பேர் பாஜகவில் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கான். கடவுளை நம்புறவன் எப்படிங்க வந்து பெண்களை நிர்வாணப்படுத்துவேன், வந்து பாலியல் வன்புணர்வு செய்வேன், இந்த மாதிரி கொடுமை அக்கிரமெல்லாம் செய்ய மாட்டாங்களவன். அப்போ அப்போ கடவுள் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டார், நம்ம என்ன அயோக்கியத்தனத்தை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறனால தானே அவன் இவ்வளோ வேலைகளை செய்கிறான்.
அதனால் கடவுள் நம்பிக்கைங்கிறது அல்ல அது. கடவுள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு எவன் அரசியல் செய்ய விரும்புகிறானோ அவன் வந்து என்ன பண்ணுறான், இசைவாணியை வந்து இந்த நேரம் அடித்து பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறான். அவனால் என்ன செய்ய முடியும்? நான் கேட்குறேன், என்ன செய்யணும்? போலீஸில் போய் நீ புகார் கொடுக்குற, அந்த அம்மாவும் புகார் கொடுக்கும். இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்குமாமல்ல? ஏன் நிற்காதான்ற கேள்வி வருதுல்ல. எங்களுக்கு வந்து அது சாஸ்திரம், அது சடங்கு. அதை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்தால் என்ன தப்பான்னு நீங்கள் வந்து பாட்டு போட்டு கேட்பீங்களா? உள்ளே வந்தால் என்ன தப்பு, நாங்கள் வந்து சிஸ்டரானா என்ன தப்பு, ஃபாதரானா பூசை வைக்கிறதுல எங்களுக்கு என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் கிறிஸ்டினை பார்த்து கேட்க மாட்டீங்களா? நாங்கள் வந்து தொழுகிறதுக்கு வந்து நின்னா என்ன தப்பான்னா அங்கே போய் கேட்க மாட்டீங்களா? இப்போ எங்களை மட்டும் கேட்குறீங்கன்னா உள்நோக்கம் உங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஜெயகாந்தனுடைய சிலுவைன்னு ஒரு கதை இருக்குது. 2 கன்னியாஸ்திரிகள், ஒருத்தவங்க வயதானவங்க, நடுத்தர வயதை கடந்தவங்கன்னு ஒரு இளம் கன்னியாஸ்திரி. ஒரு இடத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ண போயிட்டு ஒரு பஸ்ஸில் திரும்புவாங்க. திரும்புகிற இடத்துல ஒரு ஸ்டாப்பில் ஒரு அழகான வசீகரமான ஒரு வாலிபன் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுவான். அவன் புதுசாக திருமணமானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அவன் வந்து அந்த மனைவி கை காட்டுவா, ஏறுவான். இப்போ போய்கிட்டே இருக்கும்போது இந்த இளம் கன்னியாஸ்திரிக்கு அவனுடைய தோற்றம் வந்து ஒரு வசீகரமான தோற்றம் இருப்பதனால அவளையும் அறியாமல் அவள் கண்கள் அவன் மீது அடிக்கடி போய் ஒரு சின்ன ஒரு சபலம் மாதிரி அவளுக்கு இருக்கும். அந்த இவங்களுக்கான நிறுத்தம் வர்ற வரைக்குமே ஒரு ஊசலாட்டம் இருக்கும். ஒரு கை குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண் வந்து அழகான ஒரு அந்த குழந்தையோடு இருக்கிறத பார்க்கும்போது அந்த குழந்தையே ஒரு இயேசுவை போல இருக்கிறது அப்படின்னு அவனுக்கு தோணும். அதை மீறி இந்த வாலிபன் மீதான மனசு வந்து ஒரு அலைபாயக்கூடிய ஒரு இடம் ஒன்று அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஒரு ஸ்டாப் வரும்போது இறங்கிடுவான். அடுத்த ஸ்டாப் வரும்போது சர்ச் ஸ்டாப் வந்துடும். இவங்க 2 பேரும் இறங்குவாங்க. அந்த தூங்கின வயதான அந்த கன்னியாஸ்திரியும் சேர்ந்து நடந்து போகும். சர்ச்சுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு 500 மீட்டர் இருக்கும். நடந்து போகும்போது இந்த இளம் கன்னியாஸ்திரி கேட்பாங்க, உங்களுடைய பருவத்தை நீங்கள் எப்படி கடந்தீர்கள், ஒரு வாலிபத்தை எப்படி கடந்தீங்க கேட்கும்போது அந்த மூத்த கன்னியாஸ்திரி கேட்பாங்க, ஏமா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் பஸ்ஸில் வரும்போது ஒரு வாலிபனை பார்த்தேன், அவனுடைய தோற்றம் என்னை ரொம்ப வசீகரிச்சிச்சு, என் மனசு கொஞ்ச நேரம் அலை வாய்ந்தது, ஒரு செகண்ட் எனக்கு சபலப்பட்டது மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்த பின்னாடி இந்த வாழ்க்கையை வந்து நீ வந்து சிந்தித்திருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லி அந்த அறிவுரைகளாக சொல்லி அட்வைஸாக சொல்லி கொள்வாங்க. அந்த அம்மா சொல்லி முடித்தவங்க இதுக்கு என்னதான் செய்கிறதுன்னு அந்த இளம் கன்னியாஸ்திரி கேட்பாங்க. அப்போ அந்த பெரிய கன்னியாஸ்திரி சொல்லுவாங்க, நீ பாவ மன்னிப்பு கேட்டுரு, கர்த்தர் முன்னாடி நீ சரணடைச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே மறுநாள் பாவ மன்னிப்பு கூண்டில் போய் உட்கார்ந்துருப்பாங்க அந்த இளம் கன்னியாஸ்திரி. அந்த ஒரு கதவு மறைக்கப்பட்ட இன்னொரு பகுதியில் பாதிரியாரினுடைய பெரிய மனிதர், பெரிய அந்த வயதான பாதிரியாரின் குரல் கேட்கும், சொல் மகளே என்ன தவறு செய்தாய், சொல் மகளே அப்படின்னு சொன்னோன்னா அவள் விசும்பி அழ ஆரம்பிப்பாள். அழுகை சத்தம் மட்டும் கேட்கும். திரும்பவும் அந்த வயதான பாதிரியார் சொல்வார், மகளே கண்கலங்காதே, கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார், உன் பாவங்களையும் சேர்த்து மன்னிக்கக்கூடியவர், ஒரு கருணை மிக்கவர், சொல் மகளே நீ செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்பார். மீண்டும் விசும்பி அழ ஆரம்பித்த அந்த இளம் கன்னியாஸ்திரி சொல்வாள், நான் செய்த பாவம் கன்னியாஸ்திரி ஆனது. இந்த இடத்துல கதை முடியும். துறவு வாழ்க்கை என்பது இயற்கைக்கு எதிரானது, அது எந்த மதம் போதித்தாலும் அது இயற்கைக்கு எதிரானது என்று சொல்வதற்காக ஒரு ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதுறாரு. எழுதின ஜெயகாந்தன் இந்துன்னு எவனும் சொல்லலை. அன்னைக்கு நீ எப்படா என் மதத்தை விமர்சிக்கிறான்னு எந்த கிறிஸ்தவனும் கேட்கல. கலைப்படைப்பு எப்பொழுதுமே அடிப்படைவாதத்துக்கு எதிராக தான் இருக்கும், அது கலக குரலாக தான் இருக்கும். அதை வந்து யாருமே வந்து இன்றைக்கு வரைக்கும் அது இந்த கதை எழுதப்பட்டு 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனின் ஆகச்சிறந்த சிறுகதைகள் ஒன்றாக இந்த சிலுவை கதை இருக்கிறது. எந்த கன்னியாஸ்திரியை நான் வந்து கடந்து சென்றாலும் இந்த சிறுகதையை நான் நினைக்காமல் இருக்க முடியாது என்று ஜெயகாந்தனின் வாசகர்கள் பல பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க விஷயத்தை. உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், அந்த ஒசாமா படமாக இருந்தாலும் சரி, ஜெயகாந்தன் சிறுகதையாக இருந்தாலும் எல்லாமே மத அடிப்படை வாதங்களை கேள்வி கேட்கக்கூடியதான். இது மட்டும் கிடையாது, கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ திருவிளையாடல் புராணம் இருக்குல்ல, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு கடவுளுக்கு எதிராக பேசினவன் யாரு? யார் பேசினா? நாத்திகனா, பகுத்தறிவாளனா பேசினா? யார் பேசினா? ஒரு புலவன் பேசினான்னு சொன்னான்ல. அப்போ இதெல்லாம் இந்த மரபு நமக்கு இருக்கிறது. கடவுளை வந்து கேள்வி கேட்பது, கடவுள் மரபை வந்து கேள்வி கேட்பது, நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை, நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சித்தர்கள் பாடியிருக்கிற. சித்தர்கள் நாத்திகர்கள் கிடையாது, கடவுள் நம்பிக்கைக்கு அவங்க தான் அத்தாரிட்டியே. இன்றைக்கும் 14 சித்தர்கள்னு சித்தர்களுக்கு கோவில் இருக்கிறது. நாகப்பட்டினம் பகுதியில் கோரக்க சித்தருக்கு கோயில் இருக்கிறது.
பல இடங்கள்ல கோயில் இருக்கிறது. இடைக்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு. இடைக்காடர் என்கிற சித்தருக்கான கோவில் இன்னைக்கு இருக்கிறது. அவங்க எவ்வளவோ பாடல் எழுதியிருக்கிறாங்க. பணத்தியாவது ஏதடா, பறச்சியாவது ஏதடா, எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. பணத்தினா பார்ப்பனத்தி, பார்ப்பன பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்கள் பறச்சி என்று சொல்லுகிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பெண்ணாக இருந்தாலும் சரி, உடல்ல வந்து அவள் தருகிற சுகத்திலேயோ அவளுடைய தாய்மையிலேயோ எந்த வேறுபாட்டையும் காணவே முடியாதுடா. என்னடா முட்டா பசங்களா ஜாதியை வச்சிருக்கேன்னு கேட்டவன் வந்து நாட்டியம் கிடையாது, கடவுள் மறுப்பாளையம் கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது, பகுத்தறிவாளம் கிடையாது, திராவிட இயக்கம் கிடையாது. கேட்டவர்கள் இறை நம்பிக்கையுடைய சித்தர்கள் கேட்டுக்கான். இதுதான் இங்க மரபு. இசைவாணி கேட்டதுனால ஐயப்ப பக்தி வந்து குறைஞ்சிருமா? அடுத்த முறை மாலை போட மாட்டான ஒருத்தன் கூட? அப்படின்னா இசைவாணி தானே வலிமை மிக்கவங்க. பவர் போயிருமா? கடவுள் பவர் போயிருமா? அந்த இசைவாணி பாட்டில் ஒரு பாட்டு ஐயம் சாரி ஐயப்பான்னு பாடிட்டா கடவுள் நம்பிக்கை விட்டுருவானா? எல்லாரும் மாலையை கட்டி போட்டுருவானா? நான் கேட்குறேன். அப்படியும் கூட அந்த பாட்டில் விமர்சிக்கவே இல்லையேன்றது. அது என்னன்னா, இவனுக்கு என்னன்னா, மத ரீதியாக ஒரு பிளவு அரசியலை செய்வதற்கு அவன் எங்கேலாம் வந்து ஆசைப்படுறான், பல இடங்களில் செய்கிறான். தனிநபர் வாழ்க்கைக்குள்ள தலையிடுறான், பாட்டு பாடுனா தலையிடுறான், எதையும் செய்கிறான். இப்போ ஒரு கட்சி அவங்களோட ஐடியாலஜி இதெல்லாம் வளரணும்னா சினிமா பிரபலங்களை கூப்பிடுவாங்க, சினிமா பிரபலங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இந்த மாதிரி வேலைகளை தான் செய்வாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலையுமே இந்த ஃபீல்ட் அவுட் ஆன டேரக்டர்ஸு, சண்டை ஃபைட் மாஸ்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருமே கூட பிஜேபி அப்படி கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக குறிப்பாக மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், இவங்க எல்லாரையுமே அப்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நேச்சருக்கு வந்திருக்கிறாங்களா அவங்க பிஜேபி? திரைக்கலைஞர்கள் இவங்க எல்லாரையுமே ஒரு பக்கமாக குறிப்பிட்டு அடிக்கிற மாதிரி தோணுது. உதாரணத்துக்கு சூர்யா உட்பட இந்த கங்குவா படம் மேட்டர்லையும் அவரை அப்படி தான் அட்டாக் பண்ணாங்க. இப்போ இந்த இசைவாணி விவகாரத்துலையும் எப்படி பண்ணுறாங்க, ஏஆர் ரஹ்மான் விவகாரத்துலையும் எப்படி பண்ணுறாங்க. இந்த பிரபலங்கள் குறிவைக்கப்படுவது அப்படிங்கிறது சேர்த்துக்குங்க. வைரமுத்து ஓகே. இப்போ எல்லா விஷயத்துக்குள்ளுமே என்னென்னா, ஏதாவது ஒரு சர்க்கிள் வந்துட்டா, ஒரு மாற்றுக்கிறது வந்துட்டா மொத்தமாக வந்து காலி பண்ணுறதுக்கு அவங்க சோசியல் மீடியா முழுக்க ஆட்கள் வச்சுருக்காங்க. அவன் இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஒரு அரசியல் அவங்க அது ஏசுநாதரை பற்றி அவங்க பாட்டு பாடுறாங்கன்னா, அவங்க கச்சேரியில் சினிமா பாட்டெலாம் பாடுறாங்க. எத்தனையோ சினிமா பாட்டவங்க வந்து கச்சேரியில் பாடுறாங்க. வெறும் கானா பாட்டு மட்டும் பாடுற ஆளும் கிடையாது. அவங்க வந்து எல்லா கச்சேரியிலையும் போய் பாடுறாங்க. அப்போ அந்த பாட்டுக்கான அர்த்தத்துக்கு பூரா அவங்க பொறுப்பேற்றுக் கொள்வாங்களா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துன்னு பாடுறாங்க. அப்போனா அந்த காதல் வாழ்க்கைக்கு அவங்க சொந்தமா? அது எழுதுனவன் சொந்தமா? இப்போ இவங்க சொந்தமா? சரி, ஐயம் சாரி ஐயப்பாங்கிறத யார் என்ன இசைவாணி எழுதுனாங்களா? என்ன அடிப்படையில் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னா, தேவா மியூசிக்கில் மலை மருதமலன்னு ஒரு சாங் வந்து ஹிட்டு. அந்த சாங்கு ஹிட்டானது, அதை வந்து இசையமைச்சது வந்து தேவா, எழுதுனது வாலி, பாடுனது வந்து ரகானா பாடியிருக்கிறாங்க, ஆடினது மும்தா சொல்லுங்க. உடனே என்ன விட்டாங்கன்னா, இவங்க 2 பேரும் முஸ்லீம்ட்டாங்க. அந்த இப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே சாதி மதங்களை தேடுவது, பிளவு அரசியலை தேடுவது, மக்களை வந்து மதத்தின் பெயரால் வந்து ஒன்று திரட்டுவதற்கு எங்கள் இதை வந்து தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறது, இப்படி ஒரு உணர்வை தூண்டி விடுறாங்க. இந்த விளக்கை ஏற்றி பார்க்குறாங்க. இது வந்து எரிய மறுக்குது. தமிழ்நாட்டில் ஃபூன்னு ஊதிடுறது. அதனால் அவங்களால வந்து ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட பெரியார் சிந்தனை எல்லாரும் வந்து பெரியார் கருத்தை கேட்டுக்கிட்டான். அவனுடைய தனி மனித வாழ்க்கையில் அவன் இறை நம்பிக்கையாளனாக இருப்பான், கடவுள் நம்பிக்கையாளனாக இருப்பான். அது அவனுடைய பர்சனல். அது ஆனால் பெரியவர் நமக்கு நல்லது தான் சொல்லியிருக்காரு. பெரியார் நம்மளை படிக்க சொல்லியிருக்கிறாரு. பெரியார் நம்மளை சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தான் வந்து ரெண்டுக்குமான வேறுபாடு எதுங்கிறது மக்களுக்கு தெரியுது. அதனால் இந்த வேறுபாடு, பகுத்தறிவுக்கும் பக்திக்குமான வேறுபாடு பொதுமக்களுக்கு தெரிகிறதுனால அவன் இயல்பாக இருக்கான். இவங்க அதை வச்சு குழப்பம் பண்ண முடியாதா, கும்மி அடிக்க முடியாதா, ஏதாவது உணர்வுகளை தூண்ட முடியாதா, அரசியல் செய்ய முடியாதான்னு அலக்கழிகிறாங்க. எத்தனை முறை தோற்றாலும் இந்த மண்டை மேலே இருக்க கொண்டையை மறைக்க முடியன்ற மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, இசைவாணி வந்து சிலுவையை வச்சு நின்று ஃபோட்டோ போஸ் இருக்குது. அவங்க குடும்பத்தில் இயேசுவை கும்பிடுவாங்க, அதனால அவங்க வந்து ஐயப்பன் குறித்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியில் நியாயம் இருக்குன்னு ஒரு சிலர் நம்புகிறாங்க. இது உண்மைன்னு சும்மா ஐயப்பனுக்கு நடை திறப்பதற்கு ஜேசுதாஸின் குரலில் தான் வந்து அந்த ஐயப்ப பக்தியே தொடங்குகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்கல்ல. ஜேசுதாஸினுடைய ஐயப்ப பாடல்களை கேட்க மாட்டோம் என்று யாராவது பக்தர்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கிறானா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் ஒரு பக்தர், எனக்கு தெரிந்த ஐயப்ப பக்தர் என்ன சொன்னார், ஜேசுதாஸை தான் வந்து ஐயப்பனே தேர்வு செஞ்சிருக்கிறார், தன்னை பாடுவதற்கான குரல் வளம் உடையவராக வந்து அவர் தேர்வு செஞ்சிருக்கிறார். ஐயப்பன் வந்து அனுமதிக்காமல் ஜேசுதாஸ் பாட முடியாதுன்னாரு ஒருத்தர்.
பக்தின்னு இருக்கக்கூடியவர் சொன்னார். அதனால பக்திக்குள்ள வந்து எந்த விதமான, நான் இன்னொன்று சொல்லவா, எல்லாரும் ஈஸ்வரின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஆமாம். அவங்களுடைய உண்மையான பேர் வந்து லூர்து ராணி. ஒவ்வொரு மாரியம்மன் கோவில்லையுமே அம்மனுக்கு கூழ் ஊத்தும் போது மாரியம்மா எங்கள் மாரியம்மா அந்த வாய்ஸ் ஓப்பன் ஆகும்போது பாடுவது லூர்து ராணி தான். அந்த இது சினிமாவுக்காக அந்த பெயர் வேண்டாம் அப்படின்ட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் வந்து அந்த லூர்து ராணியை இன்சியல் ஆக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஈஸ்வரி என்கிற பெயரை அவராக ஒரு புனை பெயராக சேர்த்து கொண்டார். அதனால இனிமே நாங்கள் வந்து அம்மன் பாட்டை வந்து நாங்கள் வந்து லூர்து ராணி குரலில் கேட்க மாட்டோம், இனிமே நாங்கள் வந்து ஐயப்பன் கோயிலில் ஜேசஸ் பாட்டை போட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா சங்கிகளை பக்தர்கள் செருப்பால் அடிப்பாங்க. கிறிஸ்தவ பாடல்கள் எத்தனையோ பாடல்களை பாடினது யாருமே கிறிஸ்டின்ஸே கிடையாது, இந்துக்கள் தான் நிறைய பாடி இருக்கிறாங்க. இல்லை, அது மக்கள் அப்படி பார்க்கிறது. பார்க்கிறது. மசூதியினுடைய வாசல்ல மாலை நேரத்தில் போய் என் குழந்தைக்கு வந்து இங்கே ஓதி பார்த்தா சுகமாயிரும் என்று நம்பக்கூடிய எத்தனையோ மாற்று மத சகோதரிகள் வந்து நிற்கிறாங்க. நானே தாராங்க போயிருக்கேன். ஆமாம், யாருமே வந்து அது மத துவேஷத்திற்கு அந்த இடமே கிடையாது. அன்பை மட்டும்தான் பக்தர்கள் பார்ப்பார்கள், வம்புழுப்பதை சங்கிகள் பார்ப்பார்கள். இது சங்கிகள் வேறு, பக்தர்கள் வேறு. அதாவது ஆலமரம் அரசமரம் பிள்ளையார் வேறு, ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் வேறு. இரண்டுக்குமான நோக்கங்கள் வேறு வேறாக இருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். இசைவாணி பிரச்சனையிலையும் இது பிசுபிசுத்தோடும் நம்புறேன். இப்போ நடிகர் விஜயும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தனி இணையதளம் வேணும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. எதுக்கு போட்டிருக்கிறாருன்ற செய்தியவும் அவர் குறிப்பிடலை. இப்போ இசைவாணிக்கு இப்படி ஒரு பிரச்சனை 2 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, இதை தொடர்புபடுத்தி பார்க்கணுமா எப்படி? அதாவது சமூகத்திலே என்ன சலசலப்பு நடந்தாலும், யாருக்கு அநீதி நடந்தாலும், யாருக்கு பாதிப்பு நடந்தாலும் அதை புரிந்து கொண்டு பதிலளிக்கக்கூடிய இடத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் நியாயமான விஷயம். இப்போ பெண்களுக்கான பாதிப்பு என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு ஒரு பாடகியை அச்சுறுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற போது இது வந்து தவறானது, இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று ஒரு கருத்தை சொல்வதற்கு விஜய்க்கு வந்து தகவலே தெரியாதா? தெரிஞ்சும் நீங்கள் வந்து கண்டிக்க மறுக்கிறீங்களா? இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய கருத்து என்ன? மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. ஜென்ரலாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லை, அதுக்கு வந்து மாநில அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. இது வந்து இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறது அல்ல, ஒரு குறிப்பிட்ட சில பேர் பண்ணக்கூடிய இந்த சலசலப்பு. இதை பொதுமக்கள் புரிந்து கொண்டாலே போதும், அதிலேயே சமூக நல்லிணக்கத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இசைவாணி மட்டுமல்ல, யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவான ஒரு குரலை வந்து எழுப்புவதற்கு விஜய் போன்றவர்களுக்கு இன்னும் வந்து அரசியல் தெளிவு வந்து சேரவில்லை என்பதுதான் காட்டுது. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.